நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா கார் வருது? தம்பி சௌக்கியங்களா? வாங்கடா. யாரா இது? மிஸ்டர் பாலவாக்கம் பாபு. வண்டி பார்ட்டியா? மரியாதை இல்லாம பேசாத. ஹலோண்ணா. திருவான்மையூர்ல ஒரு சின்ன பஞ்சாயத்து. என்னென்ன பிரச்சனை? டங் ப்ராப்ளம் தான். வாங்குறப்போ நாக்குல தேன் தள்ளிட்டு பேசுறது, பணத்தை திருப்பி கேட்டா என் கஷ்டத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும், எனக்கு வேலை போயிடுச்சு, புள்ள பிறந்துருச்சு, மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது இதுன்னு காரணம் சொல்றது. வட்டிக்கு வாங்கும்போது என்ன சொன்னா? அதே சூரியன் உதிக்காம போனாலும் போவோம், உன் காசு திரும்பி வரும்னு சொன்னானா இல்லையா? சொன்னானா இல்லையா? அப்ப திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? எனக்கு பிடிக்காத விஷயமே இந்த வாக்கு தவறுதான். எதுக்கு போய் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு? திருவான்மையூர் வரையும் வந்தேன். பயலுங்க உன் வீடு இங்கதான் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். உள்ள வாங்கினே. ஐயா, வட்டி கொடுக்கறவங்களெல்லாம் வாசலோடையே அனுப்பிடணும். எதுக்கு உள்ள கூப்பிட்டுக்கிட்டு? எவன் காசு கொடுக்கலையோ அவன் வீட்டுக்குள்ள மட்டும்தான் நான் போவேன். அப்புறம் அவன் வெளியே போயிடுவான். இது யாரு? உங்க அப்பாவா? ஆவனே அப்பா. என்ன பார்த்து ரொம்ப பயந்துட்டார் போல. கண்ணு ரெண்டும் வெளியே வந்து ஊத்துற போல. இல்லனே, பிறக்கிறப்பவே அவர் கண்ணு இப்படிதான் இருந்துச்சான். அப்போ பிறக்கிறப்ப யாரோ நர்ஸு பயமுறுத்திருக்குன்னு நினைக்கிறேன். சார் நல்ல நகைச்சுவையா பேசுறாபடி. என்னத்தான் கொண்டு வந்தோம், என்னத்தான் கொண்டு போறோம்? சிரிச்சுக்கிட்டே வாழணும், சிரிச்சுக்கிட்டே போகணும், அவ்வளவுதான் நமக்கு. நம்ம சிரிச்சுக்கிட்டே வாழ்றதுன்னு ஒண்ணு இருக்கு, 4 பேரை சிரிக்க வச்சு சந்தோஷமா வாழ்றதுன்னு இன்னொன்னு இருக்கு. நல்ல மேட்டர்னே, ஆனா நம்ம கேரக்டருக்கு ஒர்க் அவுட் ஆகலையே. டீ ஏதாச்சும் கொண்டு வரட்டுங்களா? தம்பி, வட்டிக்கு கொடுத்தவன் கையில எதுவும் நான் வாங்கி குடிக்கிறது இல்லை. அவன் சொத்தை போடுவான், தேவையில்லாம அவன் உப்ப நம்ம தின்னுடுவோம். அப்புறம் நம்ம அவனை அடிக்கிறப்போ நமக்கு வலிக்கும் இல்ல, நம்ம அடிச்சுட்டு அப்புறம் நம்ம அழுவிடுவோம். இதெல்லாம் தேவையா நமக்கு? அதான் கடன் கொடுத்தவன் கையில வட்டி வாங்குறது, அவன் தரலன்னா அவன் கைய வாங்குறது, அவ்வளவுதான். கொஞ்சம் பச்சை தண்ணியாச்சும் சாப்பிடுறீங்களாண்ணே? குடு தம்பி, ஆசைப்பட்டுட்ட. அண்ணன் மாட்டின சொல்ல முடியும். ஒரு நிமிஷம், நான் கொண்டு வந்துடுறேன். பார்த்து பார்த்து தம்பி. என்ன டாடி, மம்மி வீட்டுல இல்லையா? அவங்கெல்லாம் கோயில் போயிருக்காங்க. அஷ்டலட்சுமி கோயிலுக்கு தானே? என்ன டாடி பாக்குறீங்க? வட்டிக்கு வாங்கினவன் ஜாலியா இருப்பான், வட்டிக்கு கொடுத்தவன் எப்போதுமே அலாட்டா இருக்கணும்ல. மம்மி எங்க போறாங்க, எங்க வராங்க, நம்ம சிஸ்டர் எங்க போறாங்க, எங்க வராங்க, நீங்க பிஞ்சன் வாங்க எங்க போறீங்க, இது மாதிரி எல்லா ஜெனரல் நாலேஜையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இல்லைன்னா எங்களை மாதிரி தொழில் நடத்த முடியுமா? கரெக்ட் தான்ப்பா. என்ன சரவணா, பச்சை தண்ணின்னு சொன்ன, பச்சை கலரா இல்ல? சரவணா, டேக் இட். கரெக்டா பிடிச்சிட்டேன். இங்க எல்லாம் ஒரே டீசென்டான ஃபேமிலியா இருக்கு. இங்க நாங்க வந்து போனா நல்லா இருக்காதுல்ல? ஏதோ அண்ணன் உன் மேல இருக்கிற பாசத்துல வந்துட்டேன், இனிமே சத்தியமா வர மாட்டேன். என்னால என் தம்பிக்கு ஒரு கௌரவ குறைச்சல் வந்துடக்கூடாது பாரு.
நான் பார்த்து நடந்துப்பேன். நானும் பார்த்து நடந்துப்பேனே. அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு நம்ம 2 பேருக்குள்ள? தம்பி வரட்டா? டாடி வரே. தம்பி அப்பாவை நல்லா பாத்துக்க, பயந்து போயிருக்கார். ஓகேண்ணே. பை. வாங்கடா டேய் போவோம். தேவையாடா இதெல்லாம்? சும்மா தானே வந்துட்டு போறாங்க. சும்மா வந்தாங்கடா. உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். ஒழுங்கா காசு கொடுக்கல, நான் எதெல்லாம் பண்ணுவேன்னு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு போறான். விடுப்பா, அதான் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறான்ல. இப்படி கடனை வாங்கி 100 பவுன் போடுறதுக்கு மீனாட்சி கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம். ஒன்றும் வேணாம், விடு. பண பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். சேட்டு கோச்சிக்காத சேட்டு, பிஸ்னஸ் ரொம்ப டல்லா இருக்கு. இப்பெல்லாம் யார் கிளி ஜோசியம் பார்க்குறாங்க? எல்லாம் கம்ப்யூட்டர் ஜோசியம் தான். நீ மட்டும் மனசு வச்சனா இந்த கிளியை வித்துட்டு ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி போட்டுருவேன். சேட்டு சேட்டு பார்ட்டி ஒன்று வருது, 10 நிமிஷத்துல உனக்கு ஃபோன் பண்றேன். வாங்க மகாலட்சுமி தாயே. யோ, யார் யா மகாலட்சுமி? என்ன தாயி இப்படி சொல்லிட்டு? அஷ்டலட்சுமிகளும் உன் முகத்துல தாண்டவம் ஆடுது, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன கிண்டலா? ஈவ்டீசிங்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். என்ன பேசுற சரஸ்வதி தாயே? அடி திரும்ப திரும்ப. சத்தியமா தாயே, கலைமகள், மலைமகள், அலைமகள் இந்த 3த்தையும் நான் தனித்தனியா தான் பார்த்திருக்கேன். ஒன்னா இன்னைக்கு தான் உன் முகத்துல பாக்குறேன். கிளி, உன் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் நேரம் எப்படியோ போட்டோம், உன் நேரம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன். வா தாயி. என் நேரம் என்னன்னு தான் எனக்கே தெரியுதே, அதை நீ வேற தனியா பார்த்து சொல்லணுமாக்கும். மீனாட்சி கையில இருந்த கிளி உனக்கு ஒரு நல்ல வாக்கு சொல்ல காத்திருக்கு. வந்து அது என்ன வாக்குன்னு கேட்டுப்போ தாயி. வா தாயி. எனக்கு இந்த ஜோசியத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, அதான். காலையில இருந்து கிராக்கி ஒன்றும் கிடைக்கல. இவ என்ன யோசிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா போட்டு வாங்கி காசை உஷார் பண்ண வேண்டியதுதான். என்ன கிளி, இவகிட்ட எவ்வளவு தேரும்னு மனசுக்குள்ள கணக்கு போட்டு பாக்குறியா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தாயி. உன் மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு என் கிளி கரெக்டா பதில் சொல்லணும்னு வேண்டிக்கிட்டேன். நடத்து நடத்து உன் நாடகத்தை. இந்த பாருமா, நம்புனா தான் கிளி வாக்கு பழிக்கும். சரி சரி, ஓவரா ஃபீல் பண்ணாத, கிளியை அவுத்து விடு. என்னடா நாய் அவுத்து விடுற மாதிரி சொல்றான்? அம்மா மீனாட்சி, அழகான அக்காவுக்கு ஒரு சீட் எடுத்து போடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எடுத்து கொடுமா, நல்ல ஒரு சீட்டா எடுத்து கொடுமா. குடு குடு குடு. குடுறா குடுறா. என்ன மீனாட்சி இப்படி ஒரு கார்டை எடுத்து கொடுத்துட்ட? ஏ என்னாச்சு? அது வேணா விடுமா. ஆட பில்டப் கொடுக்கறத விட்டுட்டு கார்டை காட்டியா? யோ கிளி, என்ன கார்டு தான் எடுத்து போட்டுச்சு? மன்னிச்சுக்கம்மா, வள்ளி தேவையானோட முருகன் படம் வந்திருக்குமா. புரியலையே. நான் உண்மையை சொல்றேன் தாயி, கோவப்படாம கேட்டுக்க. என்னன்னு சொல்லு. நீ 2ஆம் தாரமா தான் வாக்கப்பட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வள்ளி சாயல் உனக்கு அப்படியே இருக்குமா. ஏயா, வரும்போது அஷ்டலட்சுமி மகாலட்சுமின்னு இப்ப குறத்தின்ற? குறத்தி இல்ல தாயி, குறை வள்ளி. இங்க பாரு, சுத்தி வளைக்காம பாயிண்ட் சொல்லு. அம்மா, உன்னை கட்டிக்க போறவன் முருக அம்சம் கொண்டவன். அவன் பேரு அந்த முருகனுடைய பேர்ல ஏதாவது ஒன்னாதான் இருக்கணும். சுப்பிரமணியன், மயில்வாகனன், கந்தன், கடம்பன், குமரன், செந்தில், சரவணன், வேலன். நிறுத்து நிறுத்து நிறுத்து, என்ன சொன்ன? ஆமாம்மா, நான் சொன்ன பேர்ல ஏதாவது ஒரு பேர் தான் உன்னை கட்டிக்க போற பேரா இருக்குமா. நிஜமாதான் சொல்றியா? ஆமா தாயி, கிளி பொய் சொல்லாத தாயி. கிளி தான் எதுவுமே சொல்லாதே, அது எப்படி பொய் சொல்லும்?
சும்மா கிண்டல் அடிக்காதீங்கம்மா. முருகனுடைய அம்சம் கொண்ட ஒருத்தன் உனக்கு புருஷனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? 4 நாள் முன்னாடி வரைக்கும் வர மாதிரி தான் இருந்தது, இப்ப இல்லாத மாதிரி தான் இருக்கு. எழுதி வச்சுக்கம்மா, அவன் தான் உன் புருஷன். ஆனா ஒண்ணு, உன் புருஷனுக்கு நீ 2வது பொண்டாட்டியா தான் இருப்ப. ஏன்னா அந்த முருகனுக்கு ஏற்கனவே தேவயானையோட நிச்சயமாயிடுச்சு. கரெக்ட். ஆனா நீயும் உன் அக்கா தேவயானியும் காலம் பூரா போட்டி போடாம சண்டை சச்சரவு இல்லாம 100 வருஷம் சேர்ந்து வாழ்வீங்க. எங்க மல்லிகா பெரியம்மாவெல்லாம் காணோம்? ஐயோ, அப்ப பிரச்சனையாச்சே. என்னடி சொல்ற? மல்லிகா பெரியம்மாலாம் நம்ம கண் பார்வையில இல்லனா அவங்க ஏதோ நமக்கு எதிரா வேலை செஞ்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏய் போடி, இவ ஒருத்தி. சீரியஸாக்கா, நல்லவங்கள எவ்வளோ தள்ளி வேணாலும் வைக்கலாம். ஏன்னா நமக்கு அவங்க நல்லதுதான் பண்ணுவாங்கன்னு தெரியும். கெட்டவங்கள மட்டும் எப்பவுமே கூடவே வச்சுக்கணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏய், இதெல்லாம் பெரியவங்க சமாச்சாரம். சின்ன பசங்க மாதிரி இருக்கணும். பேசுறது ஃபுல்லா சின்ன பசங்க கிட்ட பேசுறது, நாங்க பதிலுக்கு ஏதாவது பேசினா மட்டும் சின்ன பசங்க வாய மூடுங்கன்னு சொல்றது தப்பு தாண்டி. பேசல போதுமா? அக்கா, மல்லிகா சவுண்ட் சர்வீஸ் வந்துருச்சு. அது என்னடி சவுண்ட் சர்வீஸ்? பாட்டு கேக்குறதுன்னா ஹெட்போன் போட்டு கேட்க வேண்டியதானே? அது என்ன, நானும் பாட்டு கேக்குறேன்னு ஊருக்கே சொல்ற மாதிரி லவுட் ஸ்பீக்கர் போட்டு கேக்குறது? மீனாட்சி, எங்க மல்லிகா போயிட்டு வர? கிருஷ்ணர் கோயிலுக்கு. ஓம் பேருக்கும் சரவண அத்தம் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். அடங்க மாட்டாளே. சுதா வா. என்ன திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமா, கோயிலுக்கு போற வழியில ஒரு கிளி ஜோசியக்காரனை பார்த்தேன். சூப்பரா ஒரு மேட்ரு சொன்னான். என்ன சொன்ன மல்லிகா? சீக்ரெட். என்ன சீக்ரெட்? நீயும் நானும் வாழ்க்கை பூரா ஒன்னா சேர்ந்திருப்போன்னு சொன்னான். நல்ல விஷயம் தானே. உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு ஒண்ணுன்னு சொன்னான். ஓஹோ. இளையவளா இருந்தாலும் நீ மூத்தவ, மூத்தவளா இருந்தாலும் நான் தான் இளையவ. புரியலையே. சாமி போடுற கணக்கு இருக்கே, அடடடடடா. என்ன மல்லிகா ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஜோசிக்காரன் சொன்ன விஷயம் அப்படி. அட, என்னன்னு சொல்லு. நடக்கும்போது உனக்கே தெரியும் பாரு. என்னன்னு சொல்லக்கூடாதா? இங்க பாரு, நாம 2 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. எப்பவும் இதே மாதிரி ஒரே குடும்பமா சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும்னு தான் நான் சாமி கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன். நல்ல மாற்றங்கள் போக போக உனக்கே தெரியும். நல்லது நடந்தா நல்லது தானே. ஆமா. அப்புறம் கோயிலுக்கு போற வழியில இந்த மாலையை வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உனக்கு வேணுமா? ஒன்னும் அவசரம் இல்ல, அடுத்த தடவை கோயிலுக்கு போறப்ப வாங்கிட்டு வா. ஆட, மாலையில என்ன இருக்கு? இந்தா வச்சுக்கோ. உனக்குன்னு ஆசையா வாங்கிருப்ப, எனக்கு கழட்டி கொடுத்துட்ட. இனி உன்னது என்னதுன்னு என்ன இருக்கு? எல்லாமே நம்மளோடதுதான். எது நடந்ததோ அது சூப்பராகவே நடந்தது. எது நடக்கிறதோ அதுவும் சூப்பராகவே நடக்கிறது. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் சூப்பராகவே நடக்கும். என்ன சொல்லிட்டு போறா? அது எனக்கு புரியல. ஆனா அவ சந்தோஷமா இருந்தா நமக்கு சங்கடம் வரும்னு மட்டும் புரியுது. அவ கழுத்துல இருந்த 50 ரூபா மாலைய உனக்கு குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு உன்கிட்ட இருக்கிற நகையில நம்ம 2 பேருக்குமே பங்கு இருக்குன்னு சொல்லாம சொல்லிட்டு போறா. கேடிக்கா அவ. மீனாட்சி, என்னப்பா? என்னென்ன வெளியே கிளம்பலையா? போகணும்மா, வெயில் மண்டைய போலக்குது. அதான் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போடலாம்னு வந்துட்டேன். ஆமாம், அன்னைக்கே கேட்கணும்னு நினச்சேன். அந்த 100 நைக்கு அவன் என்ன பண்ணுறான்? தெரியலண்ணே,
என்னம்மா என்னமோ அசால்ட்டா தெரியாதுன்ற? நீ கட்டிக்க போறவன் அமுட்டு பணத்துக்கு அவன் என்ன பண்ணிட்டான்னு உனக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா? ஆமால. கண்டிப்பாம்மா. அது என்ன ஏதுன்னு அவன்கிட்ட போனை போட்டு விசாரி. பாவம் ஒத்தையில் ஏதாவது கஷ்டப்பட போகிறான். எப்படியே உனக்கு போகிறதுக்குன்னு 50 நகை நம்மகிட்ட ரெடியாக இருக்கு. அவன் ஒத்துக்க மாட்டானே. அவன் போகிறேன்னு சொன்னதே பெரிய விஷயம்மா. ஒரு 50 பவுன் மட்டும் அவனை ரெடி பண்ண சொல்லு, மீதியை நாம கொடுத்துடலாம். நான் பேசுறேன். அதுக்காக சண்டை எதுவும் போட்டுறாதம்மா. என்ன சிரிக்கிற? சண்டை போடாதன்னு நீ சொல்றியே, அதை நினைச்ச சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கு இல்லடா, சும்மா சும்மா சண்டை போட்டா அதுக்கு மதிப்பு இருக்காதுல்ல, அதான். சரி பேசிட்டு சொல்லுமா, நான் வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ ஹலோ, சரவணா ஸ்டோர்ஸா? ஆமாங்க, அண்ணாச்சி தான் பேசுறேன். எனக்கு 7 அடுக்கு கேரியர் ஒன்று வேணும். கொடுத்துட்டா போச்சே, பிரம்மாண்டமா. ஆமா, எதுக்கு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு கல்யாணம் ஆக போது, கட்டிக்க போறவருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்ல. ஓஹோ, கண்டிப்பா கொடுத்துடுறேன். ஆமா, எங்கிட்ட டெலிவரி செய்யணும் சொல்லுங்க. கல்லிடக்குறிச்சிக்கு டெலிவரி உண்டா? என்னங்க இப்படி கேட்டுப்பிட்டீங்க? இன்னைக்கே அந்த கேரியர் எடுத்துக்கிட்டு ராத்திரி டைனை பிடிச்சி கிளம்பி வந்துடுறேன். என்ன சிரிக்கிறியா? சீரியஸா தான் சொல்றேன், கிளம்பி வா. ஏண்டா, யாராவது 300 ரூபாய் கேரியருக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணி ட்ரெயின்ல வருவாங்களா? வருவாங்க மீனாட்சி, சரவணன்ற பேர்ல இருக்கிற எல்லாரும் வருவாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? வீட்ல இருக்கிற. சாரிடா, நீ ஆபீஸ்ல சும்மா இருப்பேன்னு நினைச்சு போன் பண்ணிட்டேன். வீட்லனா ஏதாவது வேலையா இருப்ப. நான் வேணா அப்புறமா கூப்பிடவா? அடிப்பாவி, என் ஆபீஸ் என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நீ பேசுனதை என் ப்ரோக்ராமிங் கிட்ட அரி மட்டும் கேட்டிருக்கணும், உன் புருஷன் வேலை இல்லாத பட்டதாரியா இருப்பான். நீ என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருக்க? பொய் சொல்லியிருக்க மாட்டேன், ஏதோ சில உண்மைகளை சொல்லாம விட்டுருப்பேன். அப்படி என்னடா உண்மை என்கிட்ட சொல்லாம இருக்க? இப்படி கேட்டினா அப்புறம் நான் பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். சரி, இப்ப எதுக்கு இந்த திடீர் டவுட்? நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீ மறைக்காம உண்மையை சொல்லணும். கேளு. 100 பவுன் நகைய நீ எப்படி அரேஞ்ச் பண்ண? Well, it's a good question. இதுக்கு ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? டேய், கிண்டல் பண்ணாம உண்மையை சொல்லு. பணத்துக்கு என்ன பண்ண? பணம் வாங்கினேன். வாங்கினேன்னா ஃப்ரெண்டு கொடுத்தான். ஃப்ரெண்டு கொடுத்தான்னு எனக்கு அல்வா கொடுக்காத. சத்தியமா மீனாட்சி. ஃப்ரெண்டு பேர் என்ன? பாபு. பாபுவா? ஆமா, பாபுதான். ஷார்ட்டா பாலவாக்க பாபுன்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அப்புறம் இந்த பணத்தை எப்படி திருப்பி கொடுப்ப? என்ன ரொம்ப டெக்னிக்கலா கேள்வி கேக்குறா? டேய், பணம் வாங்கினா திருப்பி கொடுக்கணும் இல்லையா? ஆமா, கொடுக்கணும் தான். அது எப்படி கொடுப்பேன்னு கேக்குறேன். அது அதெல்லாம் கொடுக்கலாம் மீனாட்சி. அதான் எப்படின்னு சொல்லு. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கொடுக்கலாம். டேய், எவ்வளோடா வாங்கின உன் ஃப்ரெண்டு கிட்ட? ஒரு 15 லட்சம். அத கொஞ்சம் கொஞ்சமா உண்டியல்ல சேர்த்து கொடுப்பியா? சரி, நீ வீட்டுக்கு வந்தோடனே ஒரு 20 பவுனை வித்து கொடுத்துடலாம். அதுக்கு நீ போடாமலே இருக்கலாமே. என்னடி நீ எல்லா பக்கமும் அணை கட்டுற? ஏண்டா, செய்கூலி சேதாரத்தோட நகையை வாங்கிட்டு வாங்கின 1 மாசத்திலே திருப்பி வித்தா எவ்வளவு நஷ்டம் ஆகும்னு தெரியுமா? நகையே போலனா கஷ்டம் ஆயிடுமே, அது இது பெட்டர் இல்லையா? நீ ஆசையா வாங்கி போடுற நகையெல்லாம் நான் திருப்பி தரமாட்டேன். அது சும்மா ஒரு பேச்சு கேட்டம்மா. எங்க அப்பா ஒரு 10-15 லட்சம் வச்சிருப்பாரு. சரி, நீ போனை வை, நம்ம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ண, அவர் பாத்ரூம் போயிருக்காரு. ஏன்? அதுக்குள்ள நீ ஃபோன் பண்ணி மீனாட்சி கேட்டா இப்படிதான் சொல்லணும்னு சொல்லி வைக்கிறதுக்கா? மீனாட்சி, நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல, கவலைப்படாத. இல்லனா நான் வாங்குவேனா? அதை தாண்டா நானும் சொல்றேன். ஏதாவது எசக்கு பிசகா பண்ணி வம்புல மாட்டிக்காத. மீனாட்சி, ஃபோன் பண்ணா ரொமான்டிக்கா ஏதாச்சும் பேசலாம்ல, அதை விட்டு அது ஏன் வாங்கினா, இது ஏன் வாங்கினா, ஏன் வாங்கினேன்னு. தம்பி, காதலிச்சதெல்லாம் போதும். வாயிலே வடை சுட்டா வாழ்க்கை நடத்த முடியாது. சீரியஸா பேசுவோம். அப்போ கல்யாணம்லாம் ஆச்சுன்னா நம்ம கதையில காதல் காட்சி கிடையாதா? அதான் 150 எபிசோடா காதல் காட்சிங்கெல்லாம் பண்ணியாச்சுல்ல.
கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா சண்டை காட்சிகளும் கண்ணீர் காட்சிகளும் தான். மீனாட்சி எங்கே பார், உன் கண்ணிலே ஒரு சொட்டு கண்ணீரை நான் வரவிட மாட்டேன். இது எங்க அம்மா மேல சத்தியம். கண்ணீர் காட்சின்னு தான் சொன்னேன், நான் அழுவன் சொன்னேனா? அப்புறம் உங்கள் இனிய நாயகன் சரவணனின் கண்ணீர் காட்சிகள். மீனாட்சி, எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் சீன் இல்லன்ற, அதனால இப்பவே பரபரப்பா லவ் பண்ணலாமா? எதுக்கு பரபரப்பா லவ் பண்ணணும்? உங்க ஊர்ல இவ்வளவுதான் லவ்வா? என்ன மீனாட்சி இப்படி சொல்லிட்ட? வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா யோசி. பழைய பிளாக் அண்ட் ஒயிட் காதல் பண்ணாத. சொல்லிட்டல பார் மாமா எப்படி பின்றன்னு. அப்புறம் அந்த பணம் வாங்குனியே. ஹலோ ஹலோ மீனாட்சி, மீனாட்சி டவர் கிடைக்க மாட்டேங்குது மீனாட்சி. ஹலோ மீனாட்சி, பேச கேக்குதா? இப்ப டவர் கிடைச்சதா? இப்போ டவர் கிவர் எல்லாம் கிடைச்சது மீனாட்சி. ஒன்ஸ் மோர் கூட. ஹலோ ஹலோ, இங்க டவர் கிடைக்கல. மீனாட்சி, மீனாட்சி டவர் கிடைக்கல. மீனாட்சி, மீனாட்சி,